வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். என்னைக்கு திமுக எதிர்ப்பை கைவிட்டாங்களோ அன்னைக்கு அந்த பார்ட்டி ஸ்டார்டட் டையிங். கட்சிக்கு ஒரே ஒரு கொள்கை திமுக எதிர்ப்பு, குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பு, பகுத்தறிவுக்கு பொருந்தாத திமுக எதிர்ப்பு. அது ஒன்று தான் கட்சிக்கு கொள்கை. வேறு எந்த கொள்கை சித்தாந்தம் கோட்பாடு அந்த கட்சி கிடையாது. இருந்தது ஒரே கொள்கை. அதை எடப்பாடி மொத்தமாக கைவிட்டார். சிஎம்மாக இருக்கும்போது கொஞ்சம் கைவிட்டார்னா அப்போஸ் ஆனாலும் மீதி இருக்கிறதையும் கைவிட்டார். அதனால தான் விஜய்னு ஒரு ஃபேக்டர் வருது. இந்த விக்டரி ஏடிஎம்கேக்கு வந்திருக்க வேண்டிய விக்டரி, இந்த வெற்றி ஏடிஎம்கேக்கு வர வேண்டிய வெற்றி ஏன் விஜய்க்கு போச்சுன்னா, அவர் ஆன்டி டிஎம்கே பேசினார், நீங்கள் பேசலை, அதை கைவிட்டுட்டீங்க. இன்றைக்கி கட்சி கரண்டி சின்ன பின்னமாகிட்டுருது. அவரோட அத்தாரிட்டியை தொடர்ந்து சேலஞ்சு பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அசம்பிளிக்குள்ளே அவரால் ஸ்கோர் பண்ண முடியல. குறைஞ்ச நேரத்தில் கூட ஸ்கோர் பண்ணலாங்க. நேரம் ஒரு காரணம் இல்லை. 96 பரிதிகளை வழுதி 3 நிமிஷத்தில் பேசி முடிப்பார். அந்த பாயிண்ட்டை சொருவிடுவார் தூக்கி. அதில் திமுககாரன் கில்லாடி எந்த சூழ்நிலையிலையும் அவனால் தன் கருத்தை மக்கள் மன்றத்தில் நைச்சியமாக அவனால் கொண்டு போய் சேர்க்க முடியும். த லோன் மெம்பர் நான் சொல்கிறது ஓவராலாக டிஎம்கேல விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு என்ன தான் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தாலும் அதுக்குள்ளே அவங்களால புல்லட்ஸ் பாயிண்ட் மாதிரி கொண்டு போய் சேர்த்துட முடியும். பரிதியில் வழிதெல்லாம் ஒண்டர் ஆக்சுவலாக எந்த ஸ்பீச் கொடுத்தாலும் எவ்வளோ நிமிஷம் 30 செகண்டில் பேசி முடிச்சுட்டு உட்காருவாங்க. அப்படி பார்க்கும்போது எடப்பாடிக்கு அடிக்குவேட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. பேச தெரியல, பாலிடிக்ஸ் பண்ணவும் தெரியல, மொத்தத்தையும் தூக்கி விஜய்கிட்ட கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ த கொஸ்டின் ஆஃப் எக்ஸிஸ்டென்ஷியல் ரைட் ஃபார் ஏடிஎம்கே இருக்குல்ல, எதுக்காக ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கணும்? ஃபார் வாட் த பார்ட்டி ஹேஸ் டு எக்ஸிஸ்ட். இருந்த ஒரே கொள்கையை ஏடிஎம் தாவேக்கா கிட்ட காவு கொடுத்தாச்சு. கூட இருக்கவங்களை யாரையும் எடப்பாடியால் அரவணைச்சு போக முடியல. ஹீ இஸ் டிரைவிங் அவே எவ்ரிபடி. எல்லாரும் அவரால் துரத்தி அடிக்கப்பட்டவங்க. தமிழில் இருக்க எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லி ஜெயலலிதாவை திட்டினவங்க, ஜானிகண்டியில் இருந்தவங்க, திமுககாரங்க கூட திட்டாத அளவுக்கு திட்டினவங்க. சாய்ஸஸ்ட்டு எபித்தட்ஸ்னுவாங்க. சாய்ஸஸ்ட்டு வேர்ட்ஸ் எடுத்து தமிழில் எத்தனை கெட்ட வார்த்தை இருக்கோ அத்தனை கெட்ட வார்த்தையும் ஜெயலலிதாவை திட்டுறதுக்கு பயன்படுத்தினாங்க. ஜானகம்மா அரசியல் விட்டு விலகணுன்னா அத்தனை பேரும் அந்த அம்மா கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. ஜெயலலிதாவோட நீங்கள் லீடரு, சபாநாயகர் பொறுப்பு வரைக்கும் எல்லாம். ஆமாம், அமைச்சர்கள், முன்னணி அமைச்சர்கள் அத்தனை பேருமே அப்படி அங்கே இருந்தவங்க தான். ஆமாம், ஆரம்பத்தில். அப்போ அந்த அம்மா அவ்வளோ பேரை அரவணைச்சாங்க. நீங்கள் எல்லாரையும் துரத்தி விட்டு நிற்கிறீங்க. கட்சி அப்படி உருப்படாது. யுனைடட் ஏடிஎம்கே இருந்திருந்ததுன்னா 21 ஸ்டாலினும் வந்திருக்க முடியாது, இப்போ விஜயம் வந்திருக்க முடியாது. யுனைடெட் ஏடிஎம்கே செதஞ்சு சின்ன பின்னம் இதோட விளைவு புதுசாக வந்துட்டுருக்கான். பார்ப்போம் சார். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு யூஎஸ்பி கிடையாது. டிஎம்கே ஆளுங்கட்சியாக இல்லாத நேரத்தில் எதிர்கட்சியை திட்டுகிறது ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஹெல்ப் பண்ணுமானும் தெரியல. ஆமாம், அது அப்போ புதிய யூஎஸ்பி இனிமேல் தான் நீங்கள் கொண்டு வரணும்னா ஆன்டி டிஎம்கே அண்ட் ஆன்டி டிவிகேவை ஒரே நேரத்தில் நீங்கள் பேசுகிறதுங்கிறதும் எவ்வளோ சாத்தியம்னு தெரியல. பிரச்சனை என்னங்க அவர் பேசுகிறாரு? நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க, நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்குது. அவரால் என்ன பண்ண முடிஞ்சுது எடப்பாடியால்? ஏன் அவரை விட்டு இவ்வளோ பேர் போகிறவன் அத்தனை பேருக்கும் அவன் பக்கம் ஒரு நியாயம் இருக்காதா? ஒருத்தன் போனால் 2 பேர் போனால் போகிற இவ்வளோ பேர் வெளியில் போயிருக்காங்க. என்ன இன்னர் ஸ்பேஸ் இருக்குது? கட்சி ஆர்ப்பாட்டம் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, மாவட்டத்தை மாற்றி போடுறீங்க, வேலுமணியை தூக்கி போய் தேனியில் போட்டால் அப்போ இது சும்மா நாம்கே வாஸ்தான இன்விடேஷன் கொடுத்தீங்க. ஏன்னா அங்கேருந்து மாவட்ட செயலாளர் இல்லை, இப்போ கட்சியில் அடுத்த ஆள் போடுறதுக்கு சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், அப்படிங்கிறதெல்லாம் குழப்பமாகுது. அதில் ஒரு டீம் நாங்கள் அதை ஏற்றுக்கல அப்படின்ட்டாங்க. இன்னொரு டீம் யார் இருக்கா யார் போனாங்கிறது மீட்டிங்க்கு வந்தால் தான் தெரியும். ஒரு இடத்துக்கு போவது அதிமுக போன்ற ஒரு கட்சிக்கு நல்லதில்லை, எந்த கட்சிக்குமே அது நல்லதில்லை. பார்ப்போம் சார். அப்படி கரையக்கூடிய அதிமுகவை முழுக்க தன்மையப்படுத்துகிற முயற்சியில் தாவேக்கா இன்சைட் த ஃப்ளோர் டிக்ளேர் பண்ணிகிட்டே செய்கிறாங்க. 17க்கு பிறகு அம்மா ஆட்சியே நடக்கல, இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு. ஆமாம், அவங்க குறி வச்சு அடிக்கிறாங்க. ஏடிஎம்கேவை கபலீகரம் பண்ணுறத கொள்கையாகவே அவங்க வச்சுருக்காங்க. ஏடிஎம்கே வாக்கு வங்கி தான் இன்றைக்கி பிஜேபி தாவேக்காக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்க வெற்றியை கொடுத்துருக்கு. இதை புரிஞ்சுக்கணும். தலைவர்கள் எங்கே போகிறாங்கன்றதை விடுங்க. கட்டு போட்ட அந்த தலைவர்களும் பிரமுகர்களும் நிர்வாகிகளும் ஓட் பேங்க் எங்கே போச்சுன்னா அது தாவேக்காக்கு போயிடுச்சு. ஆல்ரெடி எடப்பாடி இஸ் லாஸ்ட் அண்ட் ஆக்சுவலி கேவ் இட் அப். கேவ் இட்ஸ் பார்ட்டி டு விஜய். அந்த கட்சியோட வாக்கு வங்கி எங்கே போகுதுன்றது தான் முக்கியம். அது கணிசமான அளவு போன தேர்தலில் விஜய்கிட்ட போயிருக்கு. அது அங்கேயே இருக்குமா, ஸ்டேபேக் ஆகுமா நமக்கு தெரியாது. வெளியில் வந்தால் கூட எடப்பாடிக்கிட்ட போக வாய்ப்பு குறைவு. பார்ப்போம் சார், இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது. மேபி எனக்கு பிறகு 500 ஆண்டுகள் அதிமுக இருக்கும். இதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 2016 இந்த அம்மா செத்து போகிறதுக்கு
4 மாதம் முன்னால் அசெம்பிளியில் முழங்கினாங்க உட்காந்துக்கிட்டு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு பிறகு 500 ஆண்டுகள் அதிமுக நீடிக்கும். சேர்த்து 10 வருஷத்துக்குள்ளே காலியாகுது. கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் எதுவும் கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா இங்கே தான் வந்து முடியாது. தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் தகைசால் தமிழர் விருது இந்த முறை காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சௌமியா அன்புமணியினுடைய அப்பா அப்படிங்கிறதும் பேசுபொருளாக மாறி இருக்கு. கூட்டணி கட்சி என்பதனால் ஒரு காங்கிரஸின் மூத்த தலைவருக்கு போயிருக்கிறதா, அல்லது பாமகவோட ஒரு அப்பீல் கொடுப்பதாக இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறதா? இதற்கு பின்னால், ஏன்னா விருதுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் நம்ம இப்படி பிரித்து பார்த்துட முடியாது. தமிழ்நாடு இந்தியா கான்டெக்ஸ்டில் எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த தாவேகா அரசாங்கம் பாமகவுக்கான ஒரு அப்பீல் கொடுத்துருக்கா? இல்லை, அப்படி பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவர் காங்கிரஸ்காரர். கிருஷ்ணசாமி இஸ் காங்கிரஸ்காரர், வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். பாமக சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணியோட அப்பா, அன்புமணியோட மாமனார், எம்பி விஷ்ணு பிரசாத்தோட அப்பா, எக்ஸ்-எம்பி, காங்கிரஸ் எம்பி அவர். எப்படி இது சர்ப்ரைசிங் சாய்ஸ். அது முதல்ல நல்லகண்ணு கொடுத்தாங்க, சங்கரையா கொடுத்தாங்க, வீரமணி கொடுத்தாங்க, குமரியானந்தனை கொடுத்தாங்க, இப்போ இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா விருதுகளுமே அரசியல் தான். காதர் மைதனுக்கு அதை கொடுத்தாங்க. ஸோ இது எல்லோரும் பண்ணுற அரசியல் தான் இவங்களும் பண்ணுறாங்க. சர்ப்ரைஸ் சாய்ஸ். அவர் நிறைய பேருக்கு இது அவரை தெரியக்கூட தெரியாது, கிருஷ்ணசாமியை. எனவே கொடுத்துட்டாங்க. விருதுகளுக்கு பின்னால் இருக்க அரசியலை பேசினா அது சொல்லி மாளாது. அது எல்லா விருதுகளுமே சர்ச்சைக்குரியவை தான். 10 லட்ச ரூபாய் அரசு பணம் போகிறதால இதை நம்ம பேசுகிறோம். அதர்வைஸ் வெறும் ஒரு பட்டயம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இதை பற்றி பேச போகிறது அவசியம் கிடையாது. அதை தாண்டி அந்த விருதுக்கு ஒன்றும் பெரிய மரியாதையெல்லாம் கிடையாது. திமுக அரசு வந்து தன்னுடைய அரசியல் ஆளுமையை விஸ்தரித்து கொள்வதற்கும், சில குவார்ட்டர்ஸில் வந்து தங்களுடைய மதிப்பை, அரசின் மதிப்பை, நன்மதிப்பை உயர்த்தி கொள்ளுவதற்கும் அந்த விருதை கொடுத்தாங்க. அது ஒரு பாலிடிக்ஸ் தான். ஒரு அரசாங்கம் இன்டெலெக்சுவல் கிளாஸை தன்னோட கெஜுவல் பண்ணி வச்சுக்கிறதுக்காக கொண்டு வந்து தான். தகைசால் தமிழர்னா அப்போ ஒருத்தர் தான் தகைசால் தமிழர், மற்ற தமிழர்லாம் யார்? இந்த கேள்வி வருது உங்களுக்கு. எந்த அடிப்படையில் நீ தேர்ந்தெடுக்கிற? கொடுக்கப்பட்டவர்கள் மேன் மனிதர்கள். அதில் பார்த்தீங்கன்னா வந்து நலக்கணுவும் சங்கரையாவும் அந்த 10 லட்ச ரூபாய் அப்படியே திரும்ப கவர்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. அதனோட கூடுதலாக அவங்க வச்சுருந்த போட்டை கொடுத்தாரு. இப்போ சங்கரையா வந்து அவரோட பணம் ஒரு 15,000 25,000 போட்டு கொடுத்தாரு. நல்லகண்ணு அப்படியே கொடுத்துட்டாரு. 2 பேரும் அப்படியே கொடுத்துட்டாங்க திரும்ப. வீரமணி எடுத்துகிட்டு போயிட்டார், குமரியானந்தனும் எடுத்துகிட்டு போயிட்டார். இது தகைசால் தமிழர்களுடைய பின்புலம். இது அரசியல் தான். இதை வந்து இத்தகைய அவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகும். எல்லா அவார்ட்ஸுமே விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய அவார்ட்ஸ் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ அந்த விதத்தில் இதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. யாருக்காக கொடுக்கணும் அது மாதிரி கொடுக்குறேன். இப்போ காவல்துறை பதக்கங்கள், அண்ணா பதக்கம், மகாத்மா காந்தி, உத்தமர் காந்தி பதக்கம்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு அவார்டு கொடுக்குற ஒரு அவார்டு தானே ஒழிய இதுக்கு மேலே இதில் ஒன்றும் பெருசாக யோசிக்கிறதுக்கோ, அது பாமக அவங்களோட போயிடும், அபத்தமானது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது போனாலும் போவாட்டியும் அது இது காரணமாக இருக்காது. இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு கிரைசிஸ் வந்தது, கௌரப்போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா பாமக 4 பேர் கண்டிப்பாக கவர்மெண்ட்டை ஆதரிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இந்த அவார்டெல்லாம் கொடுக்கணும் அவசியமே இல்லை. அதுக்கு அளவுகோல் வேறு, அந்த டீல் வேறையாக இருக்கும். அது 10 லட்சம் ஒன்றுமே கிடையாது, ஜுஜுபி. அது பல கோடி 10 லட்சத்துக்கு சமமானது. அது ஏன்னா 24 எலெக்ஷனை மையப்படுத்தி கர்பூரி தாகூருக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பாரத ரத்னா அந்த கொடுத்த மாதிரி அந்த சிக்கல்கள் போல் இதில் இருக்கா? அது ஒன்றும் கிடையாது. இப்போ இன்னொன்று சார், காங்கிரஸில் இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய யாருக்காவது கொடுத்துட்டா இன்னொரு டீம் கோவப்பட்டுக்கலாம். மேபி அவர் இப்போ மோர் லைக் பொலிட்டிக்கல் ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கிற ஒருவருக்கு கொடுக்கும்போது காங்கிரஸோடு இருக்கக்கூடிய அந்த பாண்டை ரீஎஃப்எம் பண்ணுற மாதிரி அதை நம்ம எடுத்துக்கலாமா? மேபி ஆமாம், யாராவது ஒருத்தர் கொடுக்கணும், அது காங்கிரஸ்காரங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு கல்லில் 2 மாங்க. வன்னியர் அன்புமணி சௌமியாவை கூல் டவுன் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா பாமக 4 எம்எல்ஏவும் ஒரு மாதிரி கேஷ் இதில் தான் வந்து கார்டியல் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. அது நத்திங் மோர் தென் தட். இதில் பேசுறதுக்கு ஒன்றும் பெருசாக நத்திங் மோர் இன்டு இட். யாராவது ஒருத்தர் கொடுக்கணும், அது பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு சாதகமாக இருக்க ஒருத்தர் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். நாளைக்கு அவங்க இன்னும் இந்த கார்டியல் ரிலேஷன்ஷிப் வேணும் என்கிற இடத்திலிருந்து அதை அப்ரோச் பண்ணதாகவும் பார்த்து அப்படி தான். ஆமாம், அது வேணுன்றதுக்காக பொலிட்டிக்கல் எக்ஸிஜென்ஸ் தான். அது கொடுக்கறது மூலமாக அவங்கள அரவணைச்சிக்கிறாங்க. நத்திங் மோர் நத்திங் லெஸ். முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உரையாற்றும் பொழுது அவ்வளோதான், நம்ம பையனை கொண்டு போய் உட்கார வச்சுட்டோம் முதலமைச்சரான்னு இதோட விட்டுறாதீங்க,
கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது, இன்னும் நம்ம நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாரு. அது இடைத்தேர்தல் மட்டும் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்ட் சப்போர்ட் வேணும் அப்படின்னுட்டு தன்னோட வாக்காளர்களுக்கான ஒரு அப்பீலாக அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறதா? இடைத்தேர்தல், அதுக்கு பின்ன உள்ளாட்சி, எல்லாமே பாலிடிக்ஸ் தான். என்ன சப்போர்ட் பண்ணுங்கள், ஓட்டு போட்டான்னு மட்டும் விட்டுறாதீங்க. நிலமை மோசமாக தான் இருக்குது. சதி வேலை சூழ்ச்சியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. கவுத்துரு கவர்மெண்ட்டை கவிழ்ப்பதற்கு கை விட்டுறாதீங்கன்றார். இட்ஸ் ஓப்பன், அது போல் பகல் தான். அது வந்து தேர்தல் சங்கநாதத்தை ஒலித்திருக்கிறார். எப்படி இருந்தாலும் இடைத்தேர்தல் நடத்தி ஆகணும். நவம்பர் இந்த வருஷத்துக்குள்ளே நடத்தலைன்னா இப்போ 5 மாநில தேர்தல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மார்ச்சில் நடக்குது. அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் நடத்தி தான் ஆகணும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் போனாங்கன்னா அந்த ஸ்டேவை இப்போதைக்கு இடைக்கால தடை தான் கொடுத்துருக்காங்க தேர்தல் நடத்த. இங்கேயே வாபஸ் வாங்கலாம், இல்லை மேலே போய் கூட உங்களால் அதை பண்ணுவாங்களான்ற வாங்க முடியும். அது ஒருவேளை அது ஒரு ரீசனாக என்னன்னு தெரியல. சிட்டிங் எம்எல்ஏஸ் ராஜினாமாங்கிறது இப்போ லாஸ்ட்டு அந்த தடைக்கு பிறகு இல்லாமல் சைலண்டாக இருக்குது ஒரு மாதிரியான ஸ்ட்ராங் உள்ளே போதான்னு தெரியல. தாவேக்கா அவங்களுடைய சட்டமன்ற பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெஷர்ஸ் போலவும் தெரியல, ஒரு அக்ரஸிவ் மோடு இருக்குது. டிஎம்கே பேக் ஃபுட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. அது உண்மைதான். இந்த செஷன் வந்து கான்ட்ரரி டு எக்ஸ்பெக்டேஷன் வந்து டிவிகே ஹஸ் டன் பெட்டர். திமுக எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி போட்டு லாக் பண்ணுவாங்க, ஏடிஎம்கே லாக் பண்ணுவாங்கன்னா இல்லை, தேவர் ஆன் பேக் ஃபுட். சந்தேகமே இல்லாமல் திமுகவும் குறிப்பாக திமுக வாஸ் ஆன் பேக் ஃபுட். குறைச்சி மதிப்பிட்டாங்க. மூலையில் ஒதுக்கப்பட்ட கல்லே முதல் கல்லாயிட்டுணும் விவிலியத்தில் வரும். அது மாதிரி நீங்கள் யாரை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கலாம், அவர் தான் இன்றைக்கி உங்களுக்கு மேலே வந்து உட்காந்துருக்கார். அப்போ இவங்க கடந்த காலங்களில் ஒரு அப்போசிஷனாக அவங்க ரொம்ப அக்ரெசிவான அப்போசிஷன். அவங்க அந்த மாதிரி விஜய் கிட்ட அவங்களால இருக்க முடியல, அக்ரெசிவ் அப்போசிஷனாக இருக்க முடியல. அதுக்கு பல்வேறு தடங்கல்கள் இருக்கிற. நீங்கள் இன்றைக்கி என்ன சொன்னாலும் எடுப்படாது, பூமராங் ஆகும். விஜய் அன்பாப்புலர் ஆகிறதுக்கு 2 to 3 years ஆகும். அதுக்குள்ளே திமுக தினமும் பிரச்சனை பண்ணுது அப்படின்னா இட் வில் ஜஸ்ட் பூமராங் ஆன் தம். அதை யார் அவங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறாங்க, சொல்கிறதுக்கு ஆள் இருக்கான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் வாட் தே ஆர் டூயிங் இஸ் டிஎம்கேஸ் கரண்ட் டே பாலிட்டிக்ஸ் இஸ் வெரி வெரி பேட். அண்டு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து வெரி நெகட்டிவாக தான் அது போய்கிட்டு இருக்குது. இது பூமராங் ஆகும். இவ்வளோ சீக்கிரம்லாம் ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் கவுக்க முடியாது. மேபி அசஸ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கே ஒரு டைம் தேவை. ஏன்னா நீங்கள் இதற்கு முன்பாக திமுக எதிர்கொண்ட காங்கிரஸோ அல்லது அதிமுகவோ அவங்க ஒரு கன்வென்ஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியை இயங்கி இருக்கிறாங்க. டிவிக்கு அந்த அந்த ஸ்ட்ரீக்கெல்லாம் தாண்டி இவங்களுடைய இயல்பு நீங்கள் படிப்பதற்கு உங்களுக்கே டைம் தேவை. நியூ எனிமி வித் அன்கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரீக்ஸ், அன்கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரீக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தான் அவங்க டீல் பண்ணுறாங்க இன்றைக்கி. நீங்கள் மற்ற எதிர்க்கு எம்ஜிஆர் டீல் பண்ண மாதிரி, ஜெயலலிதா டீல் பண்ண மாதிரி, காங்கிரஸை ஒரு காலத்தில் டீல் பண்ண மாதிரிலாம் இன்றைக்கி விஜயை டீல் பண்ண முடியாது. இந்த புரிதல் திமுகவுக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் கட்சி உருப்பிடும். இல்லைனா இப்படியே கண்டமே நீங்கள் பேசிட்டு போக வேண்டியது. இது பாருங்கள், பர்சன் லைக் ஆர்எஸ் பாரதி ஓட்டு போடலாம் நல்ல சாவே வராதுன்ற ஓப்பனாக. ஹவு டேர் யூ கேன் ஸ்பீக் லைக் திஸ்? எவ்வளோ பேர் தோற்று போகிற அந்த கட்சியாவது தொகுதியில் போய் நின்று தோட்டு போடாத மக்களை பார்த்து பச்சையாக கேட்டிருக்காங்க. தொடர்ந்து திமுக செய்தது. ஒன்று வந்து கஞ்சா ஆட்சியில் தான் ஓட்டு போட்டான்ற. அப்புறம் மா சுப்பிரமணியம் ஹாஸ்பிட்டல் கட்டினார். அந்த ஹாஸ்பிட்டல் வந்த பேஷண்ட் ஓட்டு போட்டிருந்தா கூட, அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டிருந்தா கூட நம்ம ஜெயிச்சிருப்போம். ஜெயிக்கலை, எக்கடா கட்டு போட்டாவனுங்க. ஆகவே வந்து நீங்கள்லாம் சொல்கிறேன் நல்ல சாவே உங்களுக்கு வராது அப்படின்றார். எவ்வளோ ஆணவத்தோடு இருந்தால் நீ இப்படிலாம் பேசுவேன் நான் கேட்குறேன். ஒரு காலத்தையே ஓல்டு கார்ட்ஸ் லைபிலிட்டியாக மாறிட்டு இருக்காங்களே சார்? மாறிட்டாங்க, இந்த லைபிலிட்டியாக மாறிட்டாங்க. இதுலேருந்து வயசெல்லாம் கூட பார்க்கக்கூடாது. ஆர்எஸ் பாரதியெல்லாம் வச்சுக்கிட்டு சத்தியமாக திமுக உருப்படாது. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்கிட்ட அவர் ஒரு தடவை வாயை திறந்தாருன்னா ஒரு 10,000 ஓட்டு காலி. ஒன்றை பிடிக்கலன்னு தானே விசிலுக்கு போட்டான். அவர் ஜெயித்த பிறகும் நீ வந்து அதே கதையை பேசுகிறேன்னா, நீங்கள் அவங்களுக்கு அப்பீல் கொடுத்து உங்களை நோக்கி கொண்டு வருவதற்கான முயற்சிகள் அது மட்டும் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஓட்டு போட்டவனை தாண்டி இவங்க கூட இந்த கூட்டணி கட்சிகளையும் அவர் ஆர்எஸ் பாரதி இழிவுபடுத்துறாரு. இதில் என் கூட இருந்தவன் தான் அங்கே இருக்கான், வந்துடுவானுங்க, இப்போ நாங்கள் தான் குத்தகை விட்டுருக்கோம். என்னங்க பேச்சு இதெல்லாம்? என்ன பேச்சு இதெல்லாம்? குத்தகை விட்டுருக்கோன்னா அந்த புறம்போக்கு லேண்டின்றியா நீ அவங்கள? அப்போ இந்த பேச்சு, இந்த ஆணவ பேச்சு அந்த காலத்தில் பேசுனீங்க. நன்னில நடராஜா, வண்ணை ஸ்டெல்லா, தீப்பொறி ஆறுமுகத்தை வச்சு பேசுனீங்க. அன்றைக்கி சோஷியல் மீடியா இல்லை. இன்றைக்கி உங்கள் முகமூடி கிழிஞ்சு தொங்குது இல்லை. டிஎம்கேவோட ரீசரக்ஷன் அவ்வளோ ஈஸியானதில்லை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியனியல் டிவிஷன் ஏற்பட்டுடுச்சு பார்ட்டியோட ஓட் பேங்க்கில். நான் கட்சிக்காரனை பற்றி சொல்ல, பொறுப்பில் இருக்கவனை பற்றி சொல்ல. ஓட் பேங்க் இஸ் டிவைடட் டீப்லி. இப்போ ஆர்எஸ் பாரதியில் இப்படி தொடர்ந்து பேசும்போது இன்னும் மக்களுக்கு வந்து வெறுப்பு ஏறும்.
மறுபடியும் எலெக்ஷனில் காமிச்சிட்டு போயிட்டே இருக்க போகிறான். நிரந்தரமாக திமுக கொண்டு போய் எங்கேயும் நிறுத்துறதுக்கான வேலை தான் இது. மேபி அந்த ரீவேம்புங்கிறது இன்டர்னலி எஸ்பெஷலி சீனியர்ஸ்லேருந்தே தொடங்க வேண்டிய தேவை இருக்குங்கிறதும். இல்லைங்க, நான் அது எங்கேருந்து தொடங்குவாங்கன்னு எனக்கு புரியலைங்க. டிஎன்ஏலே கோளாறு இருக்குங்க. இப்போ ஆர்எஸ் பாரதிக்கு 77 78 வயசு இருக்கும். அவர் இனிமேல் திருந்த போகிறது கிடையாது. அவர் திருந்தவும் மாட்டார். தலித்துகளுக்கு எதிராக நீ பேசுகிற அப்படின்னு விகடனில் போயிட்டு எடுக்கும்போது, இல்லை என் டிரைவரே ஒரு ஹரிஜன்றாரு. அந்த வார்த்தை தவறான வார்த்தை. ஹரிஜன்ற வார்த்தை மகாத்மா காந்தி அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. இன்றைக்கி நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதை என்ன பெருமையாக நீ யூஸ் பண்ணுற? அப்போ எந்த அளவுக்கு ஜாதி வெறி உனக்குள்ளே இருக்குது? சரி, அது போய் தொலைட்டோம். நேற்று பேசும்போது சாபம் சர்ற மாதிரியே சாபம் விடுறாரு. இப்போ நீங்கள்லாம் வந்து நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஓட்டு போட்டவங்கலாம் கஞ்சா ஆக்ஷன் சுற்றுறான். நீங்கள் வந்து போன கூட்டணி கட்சியெல்லாம் வந்துடுவான் புறம்போக்கு. அவன் இது அவங்களாம் வந்து நாங்கள் தான் குத்தைக்கு விட்ருக்கோம். என்னது இது? நிரந்தரமாக பேர்னிங் த பிரிட்ஜஸ். இதெல்லாம் ஒரு விஜயால் கட்டுப்படுத்த முடியலையா, அல்லது இதெல்லாம் எதுவுமே அவருக்கு தெரியாதான்னு தெரியல. ஆக்சுவலாக நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது கவர்னன்ஸில் இஷ்யூ இருந்தால் அதோட மட்டும் நிப்பாட்டிக்கலாம். அதுலேயே ஓவர் த போர்டு போகிறது சிக்கலாகுங்கிற இடம் வேணா வந்து இஷ்யூஸை பேசு. திரிஷாவை பேசுறது, அப்புறம் வந்து ஓட்டு போடாதவனை செத்துருவ, நீ சாவு, உனக்கு நல்ல சாவு வராதுன்றது, கூட்டணி இருந்துட்டு போன கட்சிங்களை உனக்கு வந்து நீ குத்தைக்கு நான் தான் உன்னை விட்டுருக்கோன்றது, நிரந்தரமாக திமுகவை ஊற்றி மூடுவதற்கு புதைப்பதற்கான வேலையை ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள் செய்கிறார்கள். இந்த ஸ்பீச் எல்லாரும் கடந்து போகிறாங்கன்னு நினைக்கல. உள்ளே இது ஒரு மார்க்கை ஏற்படுத்திக்கும். சோஷியல் மீடியாவில் டிவிகே டீம் ரொம்ப அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுது. தப்புன்னு கூட தெரியலையே அவருக்கு. மேடையிலெல்லாம் சிரிக்கிறாங்க. லியோனி மாசு எல்லாம் சிரிக்கிறாங்க. நல்லா சாவு வராதுன்னா இப்படி பேசாதேன்னு சொல்லணும். இல்லை, எத்தனையோ தலைவர்கள் தோத்தாங்க. இந்திரா காந்தி தோத்தாங்க, ஜெயலலிதா தோத்தாங்க, மொரார்ஜி தேசாய் தோத்தார், சந்திரசேகர் தோத்தார், எவ்வளவோ காமராஜ் தோத்தார், எவ்வளவோ தலைவர்கள் இந்தியா பூரா தோத்தாங்க. ஒரு தோல்விக்கு பிறகு அடுத்த தேர்தலுக்கு நடுப்புற அப்போ பொதுக்கூட்டம் நடத்தி அந்த ஊரில் இந்த மாதிரி யாராவது சாபம் விட்டுருப்பாங்களா? ஜெயலலிதாவும் இந்திரா காந்தியோ தோற்ற பிறகு சாபம் விட்டாங்களா யார் மக்களுக்கு? அது இப்போ நீங்கள் வந்து ரொம்ப யுவர் க்ளோஸ்லி வாட்ச்டு. இட்ஸ் அ சோஷியல் மீடியா ஏஜ். அன்றைக்கி தீப்பொறி ஆரம்பங்க பேசுகிறாருன்னா வெறும் பேப்பரில் மட்டும் வரும், அது கூட வராது. யாரோ ஒரு 5000 பேர் 10,000 பேர் கேட்பான் அதிகபட்சம், அவ்வளோதான். இன்றைக்கி இந்த உலகமே கேட்குது நீ பேசுகிற பேச்சை. நீ எனக்கு ஓட்டு போடலைன்னா உனக்கு நல்ல சாவு வராதுன்ற. நீ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு லைவை போட்டுருவாங்க. சேனலில் நீங்கள் கான்ட்ரவர்சியாக பேசினா தான் போகும். பட் டிஜிட்டலில் எல்லாமே எல்லா சேனல்ஸும் சேட்டலைட் உட்பட எல்லாத்துக்குமே லைவ் எடுக்கக்கூடிய வந்துச்சு. ஆல் நேக்கடு இந்த டிஜிட்டல் வேர்ல்டு. ஒவ்வொரு அசைவும், அதுவும் வந்து விஐபிஸாக இருக்கவங்க, அதுவும் வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள். ஓட்டு போடலன்னா நாசமாக போடுவேன், சாவு வரும் உனக்கு, நல்ல சாவு வராது உனக்கு. இந்த பெண்கள் வந்து கல்வி அறிவில்லாத பெண்கள் புலம்புவாங்கல்ல, பெட்டை புலம்பல்வாங்க. அதுதானே நடக்குது இன்றைக்கி. ஓப்பனாக அதை நீங்கள் பேசுகிறீங்க. இன்னும் வேறு யாருக்கு யுவர் ஹெட்டிங். இதில் 70 வயசுனா 70 வயசுக்கு அப்போ அவன் ஸ்டாலின் எவ்வளோ வயசுன்னு கேட்பான்ல. நீ வயசெல்லாம் வச்சுன்னா அது கண்ணாடி வீட்டுக்குள்ளே வந்து கல்லடிக்கிற கதை. எரிவை வச்சுக்கோங்க போங்க. அது திமுகவோட உட்கட்சி பிரச்சனை. அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண முடியாது. அவங்க என்ன வேணால் பண்ணிக்கிட்டவங்க. நம்ம பேசுகிறது ஆர்எஸ் பாரதி மாதிரி இருக்கவங்க பேசுகிறது அது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை. அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேறு. வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம், ஆடல் அரசு, நன்னில நடராசன், வன்னை ஸ்டெல்லா, பழனி பாபா, அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ரைமிங்கோடு பேசுவாங்க. அதுக்குன்னே ஒரு கூட்டம் உட்காந்துருக்கும். பட் தோஸ் வேர் டிஃப்ரெண்ட் டேஸ். இன்றைக்கி பேச முடியாது. தொடர்ந்து பேசி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா கோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் வாங்கினோன்னா மறந்துடாதீங்க, கன்விக்ட் ஆன ஒரே கட்சி, ஆபாச பேச்சுக்களுக்காக கைது செய்யப்பட்டவர்கள் அல்ல, ட்ரையல் நடத்தி கன்விக்ட் ஆனவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. கன்விக்ட் ஆனவரை வச்சுருக்க ஒரே கட்சி இந்தியாவில் திமுக தான், ஆபாச பேச்சுக்களுக்காக. நவ் யூ பிகம் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸு. தொடர்ந்து பேசுகிறீங்க, அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க, ஏடிஎம்கேவும். ஆமாம், வரும் இல்லை, வந்தே இல்லை தீரும். அப்போ இது வந்து திமுகவோட ரீசரக்ஷன், புத்துயிர்ப்பு இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பாக பாதிக்குங்க. ஏதோ 5 வருஷம் சைக்கிளிக்கல் வந்துடலான்னு இவங்க நினைக்கிறாங்க. இந்த தப்பு தான் வந்து கடந்த காலங்களில் ஏடிஎம்கே எல்லாம் பண்ணுச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர் பண்ணாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் வரப்போகிறது கிடையாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. வந்தாலும் 118 வாங்காமல் 90 சீட்டில் வந்து நிற்பீங்க. அது உடையணும் அப்படின்னா, மக்களுக்கு ஒரு கோபம் கரையணும்னா ஒரு 5 வருஷமாவது நீங்கள் வந்து வாய் மூடின்னு இருக்கணும், இஷ்யூஸை பற்றி பேசணும்.
ஸோ இன்றைக்கி வந்துடுச்சு. இன்றைக்கி நிகழ்வுகளை பற்றி எப்படி பேசுவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க அம்மா அப்பாவோட த்ரிஷாவும் உட்காந்துருக்காங்க, அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. அட்லீஸ்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட், அவங்க பர்சனல் மேட்டர், அதை பற்றி உனக்கு என்ன வந்தது? அப்போ நீ அதை நோக்கி போகிற அப்படின்னா அது ஈஸியாக போயிடும் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு. ஏன்னா நான் இஷ்யூஸில் பின் பாயிண்ட்டாக நீங்கள் வாங்குறதுங்கிறத நோக்கியே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலன்னா நான் இஷ்யூஸ்னால மக்களுக்கு என்ன பயன்கிற ஒன்றும் கிடையாது. விசில் அடிப்பாங்க கூட, மக்கள் கூட வந்து அதை வச்சு விஜய்க்கு ஓட்டு போடுறது போடாமல் இருக்கிறத செய்ய மாட்டான். விஜய் இஸ் பர்சனல் லைஃப், அதை போய் நோண்டினீங்க அப்படின்னா வந்து தென் திமுக வில் பே ப்ரைஸ் ஃபார் இட், பட் தேர் கண்டினியூ டு டூ இட். இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ட்ரெண்டு. உங்களால் இஷ்யூஸை பேச முடியலன்னா இதுக்குள்ளே போய் நீங்கள் பூந்துக்கிறீங்க. இதுக்குள்ளே பூந்துக்கும் போது அது எல்லாருக்கும் ஃப்ரீ ஃபார் ஆல், போத் சைட்ஸ். ஏன்னா நீங்கள் ஆக்ஷனை விட்டுட்டு ரியாக்ஷனுக்கு அளவுகள் வைக்க முடியாதுன்னு எல்லா தரப்புல இருந்தும் ஆளாளுக்கு அப்புறம் பேசுறது இன்னும் மோசமான அடுத்தடுத்த முன்னுதாரணங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக தான் அந்த உரையாடல்ங்கிறது பொதுவெளியில் நடக்கக்கூடாது நோக்கியும் போயிடும். என்னென்னா இப்போ ஆர்எஸ் பாரதிய மாதிரியான நபர்கள் அவங்கள வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு எம்பார்கோ போடணும். ஒரு 5 வருஷத்துக்கு நீ பேசாதன்னு, பப்ளிக் மீட்டிங்கில் பேசக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது. மோட்டர் மவுத்துன்னுவாங்க, இது பேர் தான் மோட்டர் மவுத். வாயை திறந்தாலே சிக்கல், எதையாவது பேசி மாட்டிக்கிறது. அது அவங்களுக்கு வந்து நேஷ்னல் லெவலில் ஆல்ரெடி கெட்ட பேர் பயங்கரமாக இருக்குது. சனாதன இஷ்யூலாம் உதயநிதிக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட பேர் வட இந்தியாவில். இப்போ இந்த மாதிரி வந்து மினிஸ்டர்ஸ்லாம் இப்படி பேசுகிறதுன்றது ஐ திங்க் தேர் ரெட்டிங் ஃபார் திமுகவை பொறுத்த வரைக்கும். அவங்க இந்த தடவை ரீசரக்ஷன் அவ்வளோ ஈஸி இல்லை. நீங்கள் 70 வயசுக்கு மேலே தூக்குன்றதெல்லாம் மேம்போக்காக செய்கிற பூச்சி வேலை. அது வயசு ஒரு காரணம் இல்லை. 90 வயசில் கலைஞர் அஜயில் தான் இருந்தார். 70 வயசில் திமுகவில் ஆக்டிவாக இருக்க கட்சிக்காரன் இருக்கான். இப்போ அவனை என்ன பண்ணுவான்? வேணாமா, நான் தூக்கி போட்டுடலாமா அவனை? அது எப்படி நீ திமுகவோட கோர் ஸ்ட்ரென்த்தே அவன் தாங்க. நீ உடனே நாளை காலையில் ஜென்சியை வச்சு கொடுத்துருவியா? அவங்க எவ்வளோ சென்சிபிளாக இருக்கிறாங்க, எவ்வளோ அப்கிரேட் ஆகிக்கிறாங்கிறது தான் அதை பொறுத்த விஷயம். அது கரெக்ட். வயசாச்சுன்ற ஒரே காரணத்துக்குலாம் நீ அவனை தூக்கி போட முடியாது. மார்கதர்ஷ மண்டலில் மோடி பண்ண மாதிரியான அட்டுழியம் அது ஸ்டாலினுக்கும் பொருந்தும். அப்போ அந்த கேள்வி வரும்ல, 70 வயசுனா அப்போ தலைவர் என்ன எப்படி நம்ம வீட்டில் எப்படின்னு கேட்பான்ல. இது பூச்சி வேலை. இதில் ஒன்றும் நீங்கள் பேலன்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் பிளட் அல்லது யங் அண்ட் ஓல்டுங்கிற பிளண்டை எப்படி கொண்டு போகிறீங்கிறது தான் தவிர மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரெஷ் டீம்ங்கிறது ஏஜ் ஒரு க்ரைட்டீரியாவாக வச்சு இவன் இந்த பதவியில் இருக்கக்கூடாது, அவன் அந்த பதவியில் இருக்கக்கூடாதுன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. நீங்கள் அது ஆரம்பத்துலேருந்து வந்திருக்கணும், கொள்கை வழி வந்திருக்கணும். இப்போ சிபிஎம்மில் 75 இயர்ஸுக்கு பிறகு பொலிட் பியூரோ சென்ட்ரல் கமிட்டி எதுவும் மெம்பராக இருக்கக்கூடாதுன்றாங்க. அது காலகாலமாக வருது. திடீர்னு நாளை காலைல போய் 70 வயசு மேலே இருக்கவங்களாம் மாவட்ட செயலாளரில் ஒன்றிய செயலாளர்னா அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் கட்சிக்கு எதிராக திரும்புவான். தேவையா? அதனால் இது இப்போ என்னங்க பிரச்சனை? எத்த தின்னா பித்தம் தெளின்ற கதை தான் திமுக கதை. அவங்க தோல்வியை இன்னமும் விஜய் முதலமைச்சரானதை நம்ப முடியல, ஏற்றுக்க முடியல, ஜீரணிக்க முடியல. தே ஆர் ஸ்டில் இன் டினையல் மோட். நீங்கள் வென் யூ ஆர் இன் டினையல் மோடு, நோ அமௌண்ட் ஆஃப் சோல் சர்ச்சிங் வில் ஹெல்ப். ஆத்ம பரிசோதனை, காந்திஜி சொல்கிற மாதிரி ஆத்ம பரிசோதனை, உன்னோட அந்தராத்மா என்ன சொல்லுதுன்னு நீ கேட்கணும். அது வந்து ரொம்ப அமைதியாக சமச்சீரான மனநிலையில், குழப்பம் இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், குரோதம் இல்லாமல், ஆழ்கடல் அமைதி மாதிரி ஒரு அமைதியான ஒரு மனநிலையில் செஞ்சால் தான் அதுக்கு ஒரு பலன் உண்டு. எடுத்தன் கவுத்தன்னு வெறுப்பின் அடிப்படையில், குரோதத்தின் அடிப்படையில், ஏமாற்றத்தின் அடிப்படையிலெல்லாம் செஞ்சின்னா ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப மோசமாக வந்து விழும். கடந்த காலங்களில் பேசி பேசியே வளர்ந்த கட்சி இன்றைக்கி பேசி பேசியே அழியுது. இது வந்து ரொம்ப ஆபத்தான போக்குங்க. சோஷியல் மீடியாவோட பவர் திமுகவுக்கு வந்து புரியல. இன்றைக்கி அதோட ரெலவன்ஸ் புரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு புரியும். தோல்விக்கு பிறகு கட்சிக்காரன் ஒவ்வொருத்தரும் பேசுகிற பேச்சு எவ்வளோ தூரம் கீழே அதில் பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு கட்சின்றது அவங்களுக்கு தெரியல. அது விலகியவர்களை இன்னும் தூரம் ஐசோலேட் ஆகி போயிடுவாங்க. இப்போ தேர்தல் மாறி ஓட்டு போடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? ஒரு தேர்தலில் திமுக போட்டு, ஒரு தேர்தல் அண்ணா திமுக போட்டு, ஸ்டாலின் 21 ஜெயிக்கணும்னு எவ்வளோ பேர் போட்டாங்க? திமுகவுக்காக கூட போடல, ஸ்டாலினுக்காக போட்டாங்க. ஐயோ பாவம், 50 வருஷமாக தலைவரோட இருந்தார், கலைஞரோட இருந்தார், இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு எத்தனையோ பேர் போட்டாங்க. அவங்க நிரந்தர திமுக இல்லை. அவங்க இந்த தடவை நல்லா போட்டிருந்தா திமுக போட்டிருப்பாங்க. இந்த தடவை 9000 ரூபாய் நீ கொடுத்தும் விஜய்க்கு போடுறாங்க. இந்த கவர்மெண்ட் மோசமாக போச்சுன்னா நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா அடுத்த தடவை உங்களுக்கு வருவாங்க, அல்லது அதுக்கு அடுத்த தடவை வருவாங்க. ஆனால் நீ இப்படிலாம் பேசுனீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், நிரந்தரமாக அவங்களை விட்டு போயிடுவாங்க. அவங்க தலைமுறையாக உங்களுக்கு ஓட்டு போட அந்த வேலையை தான் ஆர்எஸ் பாரதியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு.
ஆர்எஸ் பாரதி திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நெருக்கடியை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இது ரொம்ப பெரிய அவங்களுக்கு அவப்பெயரை உண்டு. அவங்க ஏதோ கடந்து போயிடலான்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஆபாச பேச்சுக்களை ரசிக்கிறவங்கெல்லாம் வந்து கீழான மனிதர்கள். சில பேர் விசிலடிப்பான், ரசிப்பான், ஆனால் ஓட்டு போட மாட்டான். அவன் கூட ரசிப்பான், ஆனால் ஓட்டு போட மாட்டான். ஓட்டுன்னு ரொம்ப உஷாராயிடும். இப்போ அதை வந்து அவர் வந்து மீட்டிங்காக போட்டு திட்டுறாங்க மக்களை. திமுக பண்ணுற வேலை. எத்தனையோ தலைவர்கள் தோல்வி அடைஞ்சாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா தோத்தாங்க, இந்திரா காந்தி தோத்தாங்க, காமராஜ் தோத்தார், எவ்வளோ பேர் தோத்தாங்க. எந்த தலைவர் அது ஓட்டு போட்ட மக்களை பார்த்து கூட்டத்தை தொடர்ந்து போட்டு மக்களை கேள்வி கேட்டு அசிங்கமாக திட்டுறதை எந்த கட்சியாக பண்ணியிருக்கா? திமுக பண்ணிகிட்ருக்கு. இன்னத்துக்கு உங்களுக்கு கருணாநிதி நினைவு நாள் கூட்டத்தில் ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்ல சாவு வராதுன்னு பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதோட பாரதூரமான விளைவுகள் உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி ரசிக்கிறாங்க, எல்லோரும் சிரிக்கிறான், உள்ள மார்க் போட்டுப்போம், செத்தாலே உங்களுக்கு போடக்கூடாது. அந்த வேலையை தான் ஆர்எஸ் பாரதி செய்கிறாரு. அவங்க புரியணும். புரியலன்னா எனி அமௌண்ட் ஆஃப் so called changes, whether it is cosmetic, organic or inorganic, will not work. கீழே போய் பேசுகிறவன் இப்படி பேசினே கிடந்தான்னா இன்னும் மக்களோட வெறுப்பு தான் உங்களுக்கு வந்து சார். நிறைவு கேள்வி சார். அதிமுக தரப்பில் நேற்றைக்கு ஒரு பெரிய போராட்டத்தை டெல்டாவில் எடப்பாடி பழனிசாமி நடத்தி இருக்கிறார். இப்போ ஆக்சுவலாக இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே அவருக்கான அந்த ஸ்கோரிங் ஸ்பேஸ் குறைவாக இருக்கிறது. லீடர் ஆஃப் அப்போசிஷன் உதயநிதிக்கு தான் கூடுதல் நேரம் கொடுக்குறாங்க. முன்னாள் முதலமைச்சர்னு அவரை விழிச்சாலும் அவருக்கான டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. அதுபோக எல்ஓபி பேசினது போக இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸில் அது போக மீதி இருக்கிறது. ஏன்னா ரெடண்டன்சி வந்துடக்கூடாதுங்கிற நெருக்கடியும் இருக்குது. இதற்கு நடுவில் ரெபல் ஃபேக்ஷனை அமைச்சர்கள் கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்படின்னா இபிஎஸ்க்கு பொசிஷனிங் ஹிம்செல்ஃப் அஸ் ஆன்டி டிவிக்குங்கிறது ஒரு பெரிய சிக்கலாக இருக்க போகிறதா? இது போக வெளிலேருந்து வர பிளேயர்ஸ் வரலாம், நிறைய பேர் வர போகிறாங்க. அதிமுகவுக்கான நெருக்கடி அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? இட்ஸ் அந்த டுலேட் இயர்ஸ்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் தேர் ஓவர். அப்படி தான் எனக்கு தோணுது. ஓவர்னால் நாளைக்கு கட்சி அழிஞ்சிடும்னு சொல்ல, பழைய க்ளோரி இனிமேல் அவங்களுக்கு வராதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு விரிவான உரையாடல், உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.